அப்பா வைத்திருந்த புதையலின் வரைபடம் மதியின் கைக்கு கிடைத்ததும் புதையலே கிடைத்ததாக நினைத்தான். இருந்தாலும் அம்மாவின் எச்சரிக்கை அவனை கலவரப்படுத்தியது. ஆனால் புதையல் பற்றிய தேடல் மட்டும் அவனுக்குள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு பெட்டில தேடிட்டு இருக்க. அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்லம்மா, பேசாம போமா. என்னமா பண்ணி தொலை. அமுதா அத்தை, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. என்னத்த சொல்றீங்க? ஏன் நிலைமையும் உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. நீதாமா மதியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஆமா, அந்த புதையலை தேடி போக கூடாதுமா. நான் என்னத்த பண்ண முடியும்? அவர் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அவன் ஜாதகமே சரியில்லம்மா. அவங்க அப்பாக்கு ஏற்பட்ட கதிதான் அவனுக்குன்னு சொல்றாங்க. அவன் உயிரோடு இருக்கிறதே உன் கையில தாமா இருக்கு. நில்லுங்க. என்ன? எங்க போறீங்க? எதுக்கு கேக்குற? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எங்க போறான் வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. மாட்டேன், எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அமுதா, தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத, புரிஞ்சுக்க. முடியாதுங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பார், நான் முன்ன மாதிரி இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். வீணா பிரச்சனை பண்ணாத. நீங்க திருந்துற மாதிரி தெரியல. மறுபடியும் நீங்க தப்பான வழிக்கு தான் போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல, எக்கேடோ கெட்டு போய் தொலைறேன். உனக்கு என்ன? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு போட்டுட்டு போயிடுங்க. நானும் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அமுதா, ஏன் இப்படி நச்சரிக்கிற? இத பார், திருடவோ கொள்ளையடிக்கவோ நான் போகல. நான் எது பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுவேன். புரிஞ்சுக்க அமுதா. நீ அப்படி என்னத்தை தான் கட்டி இழுத்துட்டு வர போறீங்க? அந்த பாழடைஞ்ச கோவில்ல இருக்க புதையலையா? வேண்டாங்க, நீங்களும் பலி ஆயிடாதீங்க. சொன்னா கேளுங்க. அமுதா, நீ பயப்படுற மாதிரி அங்க பூதமும் பேயும் கிடையாது. எல்லாமே வதந்திதாமா. இல்லங்க, அங்க என்னமோ இருக்கு. அதனாலதான் அங்க போறவங்க வரவங்களை எல்லாம் அது பழி வாங்குது. உங்க அப்பாவும் உங்க ஃப்ரெண்டும் அதனாலதான் செத்து போனாங்க. அவங்க செத்து போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது.
இங்க பாரு, ஒருவேளை அந்த புதையல் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும். நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம்ல. வேண்டாங்க, நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அந்த சம்பளத்துல நல்லபடியா குடும்பம் நடத்தலாம். சொன்னா கேளுங்க. எவன் எனக்கு வேலை தரான்? நாயா பேய அலைஞ்சாலும் எவனும் நம்ப மாட்டேங்கிறான். கேட்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கிறான். இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? சொந்தமா வியாபாரம் பண்ணுங்க. பணம் யாரு, உங்க அப்பனா தரான்? ஏன் தரும்போதெல்லாம் வாங்கல? ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு எங்க அப்பா ஏன் இழுக்கிறீங்க? இதுக்கு மேல என் விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிருவேன். சூழியம் ஒரு சிறிய இடைவெளி.